எந்த நடிகர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இப்போ இப்போ அதர் தென் ஆஃப் கோர்ஸ் கமல் சார் அண்ட் ரஜினி சார் அவங்கள விட்டுருவோம். எந்த நடிகர் இப்ப இந்த நடிகர் வந்து உங்களை கூப்பிடுறாரு என்ன என்னோட ஒரு ஒரு மல்டி ஸ்டாரர் ஃபில்ம் லைக் ஹவ் அஜித் சார் இஸ் டூயிங் வித் ஆர்யா இப்போ ஆரம்பம் திரைப்படத்தில் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்டரோட ஐ லைக் டு ஆக்ட் டுகெதர் கூட நடிக்கணும்னு ஆசைனா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். அதான் அவர் இல்லன்னு நான் சொல்லிட்டேன். கமல் சார் ரஜினி சாரை விட்டுட்டு எந்த ஒரு நடிகரை சொல்லுங்க இந்த ஜெனரேஷன்? ரஜினி சார் கமல் சாருக்கு அப்புறம் நான் அஜித் சார் விஜய் சார் 2 பேருமே பயங்கரமா ரசிப்பேன். 2 பேர் படத்துக்கும் முதல் நாள் போய் பார்க்கணுன்றதுல வெரி. அதுக்கு என்ன ரீசன்னா ஈக்குவலா அவங்க மாறி மாறி கொடுத்த ஹிட் ஃபிலிம்ஸ், கமர்ஷியல் ஃபிலிம்ஸ். நம்ம சின்ன பையனா இருந்து வளரும்போது படங்கள் பார்க்க ஆரம்பிச்ச டைம் அதானே. அந்த டைம்ல யங் ஹீரோஸ்னா அவங்க தான் இருந்தாங்க. ஸோ அப்படியே படம் பார்க்க ஆரம்பிச்சு ஸோ அவங்க 2 பேர் கூப்பிட்டாங்கன்னா நிச்சயமா போய் நடிப்பேன். எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் இவங்க காலகட்டத்துல யாரோட பெரிய ஃபேன்? ஃபர்ஸ்ட் என்ன எம்ஜிஆர் சாரோட ஃபேன் தான். நமக்கு என்ன அப்போ என்ன நடக்குதுன்னு கதை நடக்குதுன்னு புரியாது. சண்டை வந்து கத்தி அடிச்சு அதுக்கப்புறம் அவர் படங்கள் இப்பவும் வந்து அன்னைக்கெல்லாம் 1000 ட்ரெய்லர் போட்டாங்க தியேட்டர்ல. செம்ம கிளாப்ஸ். நாங்க தான் எங்க குரூப் உட்காந்துட்டு பயங்கரமா கிளாப் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் இப்போ சிவாஜி சார் நம்ம நடிக்க வந்த பிறகு சிவாஜி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐயோ அப்படின்றது அதெல்லாம் என்ன அவர் பேர்லாம் நம்ம சொல்லலாமா அப்படின்ற மாதிரி அந்த ஃபோர்ஸ் அந்த ஒவ்வொரு கேரக்டரையும் அவர் எடுத்து பண்ற. எல்லாருமே சொல்லுவாங்களே வீரபாண்டிய கட்டபொம்மன்னா சிவாஜி சார் தானே, திருவள்ளுவர்னா அவர் தான் ஞாபகம் வருவாங்க, நமக்கு கர்ணன்னா அவர் தான் ஞாபகம் வரும். சீனியர் ஆக்டர்ஸோடயும் நடிச்சிருக்கீங்க ஒரு சில பேர். அதில் வந்து குறிப்பா சொல்லணும்னா சத்யராஜ் சார். ஸோ ஹவ் இஸ் இட் ஒர்க்கிங் வித் ஹிம்? பிகாஸ் ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். என்ன கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அப்படியே ஜாலியா பண்ணிட்டு போயிடுவாரு. எப்படி இருந்தது அவரோட? இல்ல அவரு அந்த கேரக்டர் அவர் தான் பண்ணுங்கிறத மொத்த டீமுமே கிளியரா இருந்தது. எப்படியாவது அவரை பண்ண வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் மட்டும் தான் பண்ண முடியாது. ஃபுல் சீரியஸா வரும், கிளைமேக்ஸ்ல காமெடி பண்ணிடணும், அப்படிதான் வரும். அது அவர் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த காமெடி சீரியஸ் ரெண்டையுமே ஹோல்ட் பண்றது. அண்ட் அவர் பண்றாரு அப்படின்னோடனே எல்லாருமே எக்ஸைட் ஆயிட்டோம். ஓகே சூப்பர், அவர் எடுத்து நடிக்க போறோம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டே அவருக்கு தான் எடுத்துட்டு இருந்தாங்க. நான் ஸ்பாட்ல போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனேன். பட் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியும். அவர் பர்சனலா அவரை பத்தி அதிகம் கேள்விப்பட்டது கிடையாது. ஆள் வந்து கொஞ்சம் நல்லா ஹைட்டா அப்படி வெயிட்டா இருப்பாரு. ஒரு மாதிரி எப்படி அப்படின்ட்டு போயிடுவாரோ அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே போனோம். தூரத்துல பாத்தீங்கன்னா வாங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சார் சூப்பர் சூப்பர் சூப்பரு பின்னி பிரமாதமா இருக்குது ஸ்கிரிப்ட், வாங்க நம்ம கலக்கிடுவோம் அப்படின்னு. அவர் எப்ப நடிச்சாலும் இந்த படம் பெருசா வரப்போகுதுங்க, கலக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அவரு எங்களுக்கு எல்லாம் கான்பிடன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. அண்ட் இன்னொன்னு என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு ஷார்ட் இல்லாத டைம்ல சேரை போட்டு உட்காந்துக்குவாரு. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்துட்டே இருப்பாரு. பார்த்துட்டு வந்து விட்டுருவாரு. ஒரு 4-5 நாள் கழிச்சு சொல்லுவாரு, அந்த சீன்ல அது பண்ணீங்களா, அது சூப்பரா இருந்தது அப்படின்வாரு. அவர் பயங்கரமா அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாரு. அண்ட் ஒரு டைலாக் வந்து இருந்தது, அது ஸ்கிரிப்ட்ல இல்ல. அவர் வீட்டுக்குள்ள போய் நான் மாட்டிக்குவேன் அவர்கிட்ட. மாட்டிட்ட பிறகு அவர் தூக்க கலக்கத்துல இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு அவர்கிட்ட நான் பேசுவேன். நான் அங்க பேசும்போது என்னமாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு டைலாக். நாங்க போயிட்டு என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படின்ற டைலாக் அங்க போட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்லி நான் டைரக்டர் சார்ட்ட போய் கேட்டேன். எனக்கு ஓகே, பட் சார்கிட்ட ஒரு வாட்டி கேட்டுக்கலாம் அப்படின்னு. யாரு கேட்கறதுன்னு தெரியல, பயம் அவர் ஒத்துக்குவாரா இல்லையான்ட்டு. அப்புறம் போயிட்டு சார் இந்த என்னம்மா கண்ணன் சௌக்கியமா அப்படின்னு அந்த வரும்போது நீங்க என்ன பார்த்தோன்னே தானே சொல்லிங்க ஓ அட நல்லா சொல்லுங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ என்கரேஜ் பண்ணுவார் அவரு. அண்ட் அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொன்னார் பெர்ஃபார்மன்ஸை. எனக்கு அந்த ஷூட்ல கான்ஃபிடன்ஸை மொத்த டீமுக்கும் கொடுத்ததுன்னா சத்யராஜ் சார் தான். இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா இன்னொரு அவர்கிட்ட கத்துக்கிட்டது, இந்த படத்தை ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே அப்ரோச் பண்ணார். டைமுக்கு வர்றதா இருக்கட்டும், என்ன டைரக்டர் சொல்றாரோ அது எப்படி கேட்டு நடிக்கணும்ன்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அதுதான் சத்யராஜ் சார். who else do you think you love to share the screen space? கார்த்திக் சாரோட நடிக்கணும்னு ஆசை. wow okay, another fantastic actor. ஆமா, ஏன்னா அவருடைய ஆக்டிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அங்க இருக்கே நீங்க கம்பேரே பண்ண முடியாது. அவருக்கு மட்டும் யூனிக்கா இருக்கும் அவர் பண்றது மட்டும். அண்ட் அவரோட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசை. all the very best for that and I really wish அவரோட நீங்க கூடிய சீக்கிரம் ஒரு படம் பண்ணணும். Thank you.